எல்லாருக்கும் நமஸ்காரம். அற்புதமான இந்த நந்தவனத்தில் இன்றைய தினம் ஒரு இசை சமர்ப்பணமாக இவ்வளவு ஸ்ரத்தையாக ஏற்பாடு பண்ணினதுக்கு முதல்ல எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வரும் பொழுதே உள்ள நுழையிறதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்னொன்னுத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எவ்வளவு முனைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியறது. இந்த மேடை அலங்காரமாகட்டும், கோலங்கள் வெளியில் போட்ட விதமாகட்டும், எல்லாமே அவ்வளவு அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்றைய தினம் பாடக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதற்கு இறைவனுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லி முதல்ல ஒரு பிள்ளையார் பாட்டு பார்த்தோம். அது அகத்திய மாமுனிவர் எழுதியது. அகத்தியருக்கு தான் தமிழ் மறையூரான்கிற பெயர். அந்த பாட்டை பார்த்தோம். அடுத்தாப்புல அருணகிரிநாதருடைய ஒரு பாடலை பார்க்கலாம். என் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ, என் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள், என் தாயும் எமக்கருள் தந்தையும் சிந்தா குலமானவை தீர்த்தனையாள், கந்தா குமரா மறை நாயகனே, கந்தா என் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ, குமரா சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள், கந்தா கதிர்வேலவனே, கந்தா கதிர்வேலவனே, கதிர்வேலவனே, குமரா குமரா கந்தா கதிர்வேலவனே, குமரா மறை நாயகனே, மறை நாயகனே, கந்தா கதிர்வேலவனே, குமரா மறை நாயகனே, மறை நாயகனே, மறை நாயகனே, கந்தா கதிர்வேலவனே, குமரா 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 மறை நாயகனே.
முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரைச்சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரைச்சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேண முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும்
குருநாதர் அருளி செய்த முதல் திருப்புகழ் அது. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போறார் அருணகிரியார். கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து மாய்த்து கொள்ள போகும் பொழுது முருகனே அவரை தடுத்து ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பின் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட பொழுது பாடுன்னு சொல்றார். பாடுன்னா வந்துடுமா பாட்டு? அப்படி வராத. இறைவனுடைய அருள் இருந்தால்தானே அந்த இசையும் சரி வார்த்தைகளும் சரி எல்லாமே அவருடைய ஒரு பேரருள் இல்லை என்றால் வராது. அப்போ முருகப்பெருமான் அதற்கான அருளை செய்ய என்ன பாடுவதுன்னு கேட்ட பொழுது முத்து முத்தாக பாடு அப்படின்னு சொன்னாராம். முத்து முத்தாக பாடுன்னு சொல்லி முத்துக்குமரனே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதனால் முத்தை தரு பத்தி திருநகைன்னு பாடுகின்றார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இதுல வரக்கூடிய வரிகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையை ஏற்படுத்தும். அருணகிரியாருக்கு என்னவோ தெரியாது, ராமாயணத்தின் மேல அப்படி ஒரு பற்று. எத்தனையோ திருப்புகள்ல ராமாயணத்தோட ரெஃபரன்ஸை நம்மளால பார்க்க முடியும். இதுலயே இப்ப இது முருகன் பத்தின பாட்டு தானே. முதல்ல முருகனை பத்தி ஒரு 2 வார்த்தை எழுதணுமா இல்லையா? இன்ட்ரோடக்ஷன் முருகனை பத்தியே இல்லை. 10 தலை தத்த கணை தொடு. 10 தலை யாருக்கு? ராவணேஸ்வரனுக்கு. 10 தலை தத்த கணை தொடு ஒற்றைகிரி மத்தை பொருதொரு பார்க்கடல் கடையறத பத்தி சொல்கின்றார். மத்து ஒற்றைகிரி மற்ற பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்வாரே அந்த மாயவனுடைய, அந்த ராமனுடைய, அந்த கண்ணனுடைய மருகன் அப்படின்ட்டு தான் இன்ட்ரோடக்ஷனே முருகனுக்கு. இந்த திருப்புகழ்ல நிறைய திருப்புகள்ல நமக்கெல்லாம் கண்ணன் பற்றிய பிள்ளை தமிழ் நிறைய கிடைக்கும். நிறைய பார்ப்போம். கண்ணன் பற்றின பிள்ளை தமிழ் உண்டு. மீனாட்சி பிள்ளை தமிழ் குமரகுருபரர் செய்தது உண்டு. ஆனா பெரும்பாலான ராமாயண சரித்திரமே எடுத்துட்டா கூட ராமன் குழந்தையா என்ன செய்தார்னு யாருக்குமே தெரியாது. கண்ணனை குழந்தையாக நாம் அனுபவித்தது போல ராமனை அனுபவிக்கல. ஏன்னா பிறக்கும் பொழுதே பொறுப்பு. அதனால அவர் குழந்தையில கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருந்திருப்பார் அப்படின்ட்டே நம்ம எல்லாம் ஒரு ஒப்பீனியனோடையே நமக்கு ராமனை பத்தி நம்மளுடைய நினைப்பு அப்படித்தான் இருக்கு. ஆனால் ராமனுக்கு பிள்ளை தமிழ் இல்லையேங்கிற குறையை தீர்த்தவர் அருணகிரியார். அவர் பாடும் பொழுது பாடுகின்றார், அபிராமான்னு பாடுறார். அபிராமாவான்னு கூப்பிடுறாராம். யார் அப்படி கூப்பிடுவாளாம்? அப்படி கூப்பிடுவாளே கௌசலை. அந்த கௌசல்யா உன்னை பிள்ளையே வா, என் கோனே வா, அபிராமா வா அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாளே அந்த ராமனோட மருகன் தானே நீன்னு பாடுவர். திருச்செந்தூர் திருப்புகழ்ல இது. ராமனுக்கு பிள்ளை தமிழ் இல்லைங்கிற குறையை இவர் தீர்ப்பார். 10 பருவங்கள் உண்டு. 10 பருவத்தையும் சொல்வது போல 10 வரியில இதுல பிள்ளை தமிழ் போல நமக்கு கொடுத்திருப்பார். அது மாதிரி அருணகிரியாருடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணை கிடையாது. அடுத்தாப்புல ஒரு அபங்கம் ஒன்று பார்க்கலாம்.